ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெமரி பேஸ்டு. ஸோ 2022 கேட்டது. ஸோ எக்ஸாக்ட் பேப்பர் இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். ஸோ நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம வந்து நிறைய லெவலில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஈஸி லெவல், மாடரேட்டு, ஹை லெவல் சம்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. ஆர்ஆர்பி கிளர்க்கில் எவ்வளோ தேவையோ ஸோ அந்த லெவல் வந்து எக்ஸாக்ட் லெவலில் உங்களுக்கு வந்து காமிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கு. நம்ம ஆர்ஆர்பி பிஓ படிச்சதை விட கொஞ்சம் அதை விட ஒரு கம்மியான லெவல் தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். 80 அவுட் ஆஃப் 80 அடிக்கலாம். ஸோ அந்த லெவல் தான் இருக்கும். நம்ம ரீசனிங்ல கண்டிப்பாக 40 அவுட் ஆஃப் 40 வந்து அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரீசனிங் ஆப்டி ரெண்டும் சேர்த்து 80 அவுட் ஆஃப் 80 அடிக்கலாம். ரீசனிங்ல கண்டிப்பா 100% பார்த்தீங்கன்னா 40 அவுட் ஆஃப் 40 ஈஸியாகவே அடிக்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு எல்லா லெவலுமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சர்க்குலர் சம்மு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேசிங் சென்டர். சரிங்களா? ஸோ எத்தனை பர்சன்ட்? 7%. 1 2 3 4 5 6 7 எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேசிங் சென்டர். இப்போ எல்லோட செகண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா கியூ. எல்லோட செகண்ட் ரைட் கியூ. ஒன்லி 2% பிட்வீன் கியூ அண்ட் எம். ஸோ இன்னொரு பாசிபிள் போட்டுருவோமா? 1 2 3 4 5 6 7 இங்க கியூ எல் இருக்கு. இப்ப ரெண்டு விட்டு எம், கியூ ரெண்டு விட்டு எம், இந்த சைடு யோசிக்கலாம்ல, ரெண்டு விட்டு எம் அப்படின்னு போடலாம். கியூ ரெண்டு விட்டு எம். இப்ப எம்மோட இமிடியேட் லெஃப்ட் யாரு? பி. எம்மோட இமிடியேட் லெஃப்ட் பி. எம்மோட இமிடியேட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா பி. ஒன்லி 1% பிட்வீன் பி அண்ட் ஓ. ஸோ இங்க ஓ போட முடியாது. அப்ப இங்க ஓ. ஒன்லி 1% பிட்வீன் பி அண்ட் ஓ. இந்த சைடு தான் போட முடியும், இங்க போட முடியாது. ஆர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஓ. ஓவோட செகண்ட் ரைட் யாரு? ஆர். ஸோ இங்க போட முடியாது. ஓவோட செகண்ட் ரைட் ஆர். ஸோ ரிமைனிங் இருக்க பர்சன் யாரு? எல் எம் என். ஸோ இதை நம்ம இங்க போட்டா முடிஞ்சு. ஸோ இவ்வளோதான். இந்த லெவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம ரொம்ப ஸ்பீடில் போகலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து இந்த பஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ உள்ள இருக்க கொஸ்டின்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே ஈஸியாக போட்டுருவீங்க. சரி, நெக்ஸ்ட். எக்ஸ் ஈக்குவல் டு எல். எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா? இல்ல. எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஜேவா? இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எய்தர் ஆர் வரும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஜேவும் எல்லும் ஈக்குவல். ஸோ அப்ப இந்த ஜேக்கு பதிலாக நான் எல் அப்படின்னு போடலாம். இப்ப எக்ஸுக்கும் இந்த எல்லுக்கும் என்ன ரிலேஷன்? எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்? எக்ஸ் கிரேட்டர் தன் எல்லாவும் இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இங்க இருக்கா, அதனால இது எய்தர் ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட். பில இருந்து யூ போகுதான்னு பாக்குறோம். ஸோ போகல. ஏன்னா வந்து இங்க கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கு, இங்க கிரேட்டர் சிம்பிள் இருக்கு. அடுத்து ஜில இருந்து இசட் போதா? இங்கேயே போக முடியாது. ஸோ இங்க தப்பு. ஸோ அப்ப நெய்தர் நார். செவன்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெய்தர் நார். ஓகே. யூல இருந்து எஃப் போகுதா அப்படின்னு பாக்குறோம். யூல இருந்து எச் போகுது, எச்ல இருந்து எஃப் போகவே இல்லை. ஸோ தப்பு. எம்ல இருந்து ஏ போகுதா? எம்ல இருந்து எச் போகுது, எச்ல இருந்து ஏ போகுது. கரெக்ட் தான். ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ். நெக்ஸ்ட். இசட்ல இருந்து எஸ் போகுதா அப்படின்னு பார்க்குறோம். இசட்ல இருந்து எஸ் போகுது. கரெக்ட். என்ல இருந்து கியூ டிராவல் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ என் இருக்கு, கியூ இங்க இருக்கு. ஸோ போத் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பர்சன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7% வந்து ஒரு என்ன வாங்குறாங்க? திங்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ ஜி பாட்டிய திங் வந்து ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் வாங்குறாங்க. ஸோ யார் வந்து அதை ஸ்டேக் பஸ்ஸில் மாதிரி பாக்ஸ் பஸ்ஸில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ ஒன்லி 3% பாட் பிட்வீன் சி அண்ட் ஜி. சிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர்? 3%. ஸோ ஜி இங்க போட்டு இப்படி ஒரு பாசிபிள் அப்படின்னு போடலாம். ஒன்லி 2% பிட்வீன் ஜி அண்ட் இ. ஸோ இங்க ரெண்டு விட்டு இங்க இ போட முடியாது. ஏன்னா ஸோ 7% வந்து இங்க இருக்காங்க. கரெக்டா? அப்ப இங்க நம்ம போடுறப்ப 8% ஆகிரும். அதனால ஜி ரெண்டு விட்டு இ இங்க போடுறோம், ஜி ரெண்டு விட்டு இ இங்க போடலாம். அடுத்து ஈக்கு 2% பிஃபோர் பி. ஸோ 1% 2% இங்க வந்து நம்ம பி போடணும். அதாவது ஈக்கும் பிக்கும் நடுவில் 2% பிஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1% பிட்வீன்ல இருக்கணும். ஸோ 1% பார்த்தீங்கன்னா பிட்வீன்ல இருக்கணும். அதுதான் அதுக்கான மீனிங். இப்போ ஈக்கு 2% பிஃபோர்ல யார் இருக்கணும்? பி இருக்கணும். ஒன்லி 1% பிட்வீன் இ அண்ட் ஏ. ஸோ இ அண்ட் ஏ இங்க போட முடியாது. ஸோ அப்போ ஏ இங்க ஏ வரும். ஆஸ் மெனி பர்சன் பிஃபோர் ஏ ஆஃப்டர் எஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
மொத்தம் 6 பேர் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒருத்தர் நம்ம ஃபில் பண்ணோம். ஒன்று இங்கே போடலாம், இல்லை இங்கே போடலாம், இந்த இடத்துல போடலாம், இல்லை இந்த இடத்துல போடலாம். ஏன்னா வந்து 7 பேர் தான். ஸோ அப்போ அப்படின்றப்ப இங்கே நான் போட்டால் எஃப் வந்து நான் போட முடியாது. ஸோ இங்கே நான் போட்டாலும் ஏ இங்கே இருக்குன்னா அப்போ எஃப் இங்கே வரணும். ஏன்னா வந்து ஏக்கு பிஃபோரில் எத்தனை பேர், ஆஃப்டர் எஃப் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பாசிபிள் வரல. இப்போ அடுத்து இங்க நான் போறேன்னு வச்சுங்களேன், ஏ இங்கன்னா எஃப் இங்க இருக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல வராது. இங்க நான் போட்டேன்னா இங்கதான் எஃப் அப்படின்னு போட முடியும். அதாவது எஃப்க்கு அடுத்து இப்போ ஒரு 6 பேர் அப்படின்னா ஏக்கு முன்னாடியும் 6 பேர். அதான் மீனிங். ஸோ as many person bought a thing before A as after F ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ரிமைனிங் இருக்க பர்சன் யாரு? ABCD. இதை போட்டா நம்மளோட சம் வந்து முடிஞ்சு. FGB DECA இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இருக்கு. இங்க டிவியூபிஎம் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எம்டிக்கு என்ன கோடு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ லோட்டஸ் பாருங்க, லோட்டஸ் இங்க எழுதுறோம் டிவியூபிஎம் அப்படின்னு இருக்கான். ஸோ இங்க பாருங்களேன், எஸ்க்கு அடுத்து டி, யூக்கு அடுத்து பி, டிக்கு அடுத்து யூ, ஓக்கு அடுத்து பி, எல்க்கு அடுத்து எம். ஸோ அதே மாதிரி எம்டி இருக்குன்னா ஒய்க்கு அடுத்து யார் வருவா? இசட்டு. டிக்கு அப்புறம் எஸ்டியூ வரும், பிக்கு அப்புறம் பிக்யூ, எம் என், இக்கு அப்புறம் எஃப். ஸோ இசட்யூ கியூஎன்எஃப் எங்க இருக்கு? இசட்யூ கியூஎன்எஃப் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் டேரக்டா இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிடுவேன். எப்படின்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் வருமா? சரி, ஹெச் எல், அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஒய் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் பார்த்தா போடுங்களா? அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் கேட்குறாங்க. இப்போ நான் டி அப்படின்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேன் அப்படின்றத விட நான் எப்படி சொல்றேன்னா, செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னா அப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் யார் வர போறாங்கன்னு தான் தேவை. அப்போ லாஸ்ட் யாருன்னு தெரியும், ஒய் தெரியும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி யாரு? டி அப்படின்னு நான் தெரிஞ்சுனா போதும், டேன் அப்படின்னு போட்டுருவேன். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மாத்தினா எத்தனை வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி நியூ வேர்ட்ஸ் திஸ் ஃபார்ம்டு எண்டு வித் வொபல். ஸோ ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்து மாத்திரோம்னா எத்தனை வொபல் வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு தேர்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போக போகுது, ஃபர்ஸ்ட் தான் வந்து லாஸ்ட் வரப்போகுது. இங்கே வந்து என்ன கேட்குறான்? எண்டு தான் கேட்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் எது இதெல்லாம் வந்து வொபல் வருது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே மட்டும்தான் வொபல் வருது. அப்போ ஒன்லி ஒன் வொபல் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரே ஒரு வொபல் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆல் த கான்ஸ்டன்ட் வந்து இமிடியேட் ப்ரீவியஸ் லெட்டரா மாத்துறோம் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எல்லாத்துலயுமே. ஸோ ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வொபல் வந்து கிடைக்கணும். அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டை மட்டும் தான் இமிடியேட் ப்ரீவியஸ் லெட்டரா மாத்துறோம். இப்போ இசட் சாரி ப்ரீவியஸ் தானே மாத்துறோம். பிஎஃப் ஜே பிபி இந்த லெட்டரை மாத்தினா மட்டும் தான் எனக்கு வொபல் வரும், ஏஇஐஓயு வரும். கரெக்டா? ஸோ அப்படின்றப்ப இங்க பாருங்க, இப்ப கான்சனன்ட் மட்டும் தான் நம்ம மாத்த போறோம். வொபல் வந்து மாறாது. வொபல் அப்படியே தானே இருக்க போறோம். ஆல்ரெடி பாருங்க ஐ இருக்கு, ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஏ இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, யூ இருக்கு. இது எல்லாமே வொபல். கண்டிப்பா 4 வந்துருச்சு. இங்க பாருங்க ஹெச்பி இசட்ல இங்க பி இருக்கு. அப்ப இதுவும் வொபலா மாறும். பிக்கு முன்னாடி லெட்டர் என்னவா வரும்? ஏ அப்படின்னு மாறும். ஸோ 5 வொபல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வொபல் எனக்கு இருந்தாலே போதும், அந்த வேர்டை வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 5 வொபல். அடுத்து ஓன்ற வேர்டை வந்து செகண்ட் லெட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றோம். அப்படின்னா எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு? எல்ஓஎன். அதாவது செகண்ட் மட்டும் மாத்துறோம், ஓவா மாத்துறோம். இப்போ பி இருக்குன்னா ஹெச்ஓஇசட், டி இருக்குன்னா டிஓஎன் வரும், ஏஐஒய்னா அதுக்கு மாத்தணும், ஐக்கு பதிலாக ஓ மாத்துறோம், ஒய்பிஓ இருக்கு, ஒய்ஓயு. ஸோ எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு? டன் வரும், யூ. 2 மீனிங்ஃபுல் வேர்டு இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது வராது, இதுவும் வராது. ஸோ டன் இது மட்டும் தான் ஒரு ஆன்சர். என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேன் அப்படின்றது தான் டன் அப்படின்னு மாறும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. இந்த ஆப்ஷன் கொடுக்கல, யூ வந்து கொடுக்கல. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து ஸோ இது வந்து பாக்ஸ் பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எம்முக்கும் பிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கணும். 1 2 3 இங்கே பி, 1 2 3 விட்டு
இங்க எம் இருக்கு. ஸோ பிஆர்எம் இங்க வந்து பிஆர்எம் இருக்கும். பி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் பிலோ எல். ஸோ எல்லுக்கு 2 பாக்ஸ் பிலோ பி இருக்கணும், எல்லுக்கு 2 பாக்ஸ் பிலோ பி இருக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸ் வரணும். கரெக்டா? அடுத்து O is immediately below L. Lக்கு immediately below யாரு? O. Lக்கு immediately below O அப்படின்னு போட்டாச்சு. Only 2 boxes between O and R. அப்படின்றப்ப இங்க OR 2 விட்டு நான் போட்டேன்னா ஆல்ரெடி 7 இருக்கு. ஸோ 1 விட்டு இன்னொன்று போட்டோம்னா 8 9 ஆகிரும். அப்ப O 2 விட்டு R இங்க போடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா O 2 விட்டு R போட முடியாது. ஸோ 2 விட்டு R இங்க போடுவேன். அடுத்து only 1 box between S and Q. R க்கு 3 box below Q இருக்கணும். ஸோ அப்போ R க்கு 3 box below Q னா இங்க 3 box below Q நான் போட முடியாது. இந்த பாசிபிள் தப்பு. R க்கு 1 box below 2 box below 3 box below னா இங்க Q வரும். கரெக்டா? அடுத்து Q க்கு S க்கு நடுவுல ஒருத்தர் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது யாரு? L M N. ஸோ N இதை போட்டா இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து only a few papers. இது வந்து என்னது? சிலாஜிசம். கரெக்டா? only a few papers பார்த்தீங்கன்னா லைனு, நோ லைன் பார்த்தீங்கன்னா டாட். அடுத்து ஆல் டாட் பார்த்தீங்கன்னா என்னது? பெயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஆல் பேப்பர் கேன் நெவர் பி டாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் நாட் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சம் பேப்பரு நாட் கண்டிஷன் வித் டாட்ல அடிக்குதா? அடிக்குது. கரெக்ட் தான். நோ பெயிண்ட், பெயிண்ட்டுக்கு லைனுக்கு நோ கண்டிஷனா இல்லை. அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோ. நெக்ஸ்ட் only a few machines பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் சம் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஒயர், அதாவது அட்லீஸ்ட் விட்டுருங்க, சம் ஸ்விட்ச் வந்து ஒயர், அவ்வளோதான். நோ ஒயர் பார்த்தீங்கன்னா போர்டு. இப்போ எல்லா ஸ்விட்சும் போர்டுக்குள்ள வருமா? ஸ்விட்ச் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு போர்டுக்குள்ள போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா இங்க கொஞ்சம் வந்து நோ கண்டிஷன் இருக்கு, அப்போ போட முடியாது. சம் மெஷின்ஸ் ஒயர் வருமானா வரும். ஸோ கரெக்ட். செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து சம் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படின்னு வரும். நோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ். ஒன்லி ஃபியூ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாம். இது ஜாமு, இது ஜூஸ். சம் ஜாமு, சம் பார்ட் ஆஃப் ஜாமு நாட் கண்டிஷன் விட்டு ஜூஸ்ல போய் அடிக்குதா? அடிக்குது. சம் ட்ரிங்க்கு நூடுல்ஸ் வருமா? பிரச்சனையே இல்லை. இதுக்கும் வந்து இங்க இருக்கிற சம் வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகலாம். அதனால போத் ஃபாலோ. அடுத்து சம் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு, ஃபியூ பக்கெட் பார்த்தீங்கன்னா கப்பு, எல்லா கப்பும். இது வந்து கப்பு, இது பார்த்தீங்கன்னா சிப்ஸ். சிசின்னு வரதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது காஃபி. சம் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் கண்டிஷன் வித்து காஃபியில போய் அடிக்குதா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சம் பார்ட் ஆஃப் காஃபி பக்கெட்டா? ஸோ கரெக்ட். ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ். ஒன்லி டூ ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து டெசிக்னேஷன் பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் மேனேஜர் தான் பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மோஸ்ட். அப்படின்றப்ப ஜிஎம்னு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், சீனியர் கிளர்க்கு, கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இப்படி போவோமா? இப்போ கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம படிச்சு பார்த்துருவோம் முன்னாடியே, சரிங்களா? சி இஸ் சீனியர் டு சீனியர் மேனேஜர்னா அப்போ சி இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு, இங்கே ஒரு பாசிபிள், சி இங்கே ஒரு பாசிபிள். ஏன்னா சீனியர் மேனேஜருக்கும் சீனியர் தான் யாரு? சி. ஒன்லி 2% பிட்வீன் சி அண்ட் இ. இங்கே ஒன்று. ஒன்லி 2% பிட்வீன் சி அண்ட் இ போட்டாச்சு. டி இஸ் இமிடியட்லி ஜூனியர் டு இ. இக்கு கீழே யார் போடணும்? டி போடணும். ஒன்லி 1% பிட்வீன் டி அண்ட் பி. இங்கே வரலாம். இங்கே 1% பிட்வீன் டி அண்ட் பினா நான் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். பட் இங்க பாருங்க, பிக்கு 3% ஜூனியர் ஏ வரணும். அப்ப பி இங்க வராது, இங்க தான் பி. 3% ஜூனியர்னா இங்க ஏ, 3% ஜூனியர்னா இங்க ஏ. ஏன்னா ரெண்டு வந்து மிடில் இருக்கணும், அதுதான் அதுக்கான மீனிங். 3% வந்து பிட்வீன்ல விட்டுறக்கூடாது, ரெண்டு பேர் தான் பிட்வீன்ல இருக்கணும். ஏன்னா 1% ஜூனியர், 2% ஜூனியர், 3% ஜூனியர். கரெக்டா? அடுத்து ஏ விட யார் சீனியர்? எஃப். ஆனா அந்த ஏ
பட் ஜூனியர் டு அதாவது எஃப் சாரி எஃப் இஸ் சீனியர் டு ஏ பட் ஜூனியர் டு ஜி. அதாவது என்னன்னா இது எஃப் பார்த்தீங்கன்னா சீனியர் டு ஏ எஃப் இருக்கு, ஏவை விட பெரியவன் போட்டாச்சா. அடுத்து ஆனா ஜியை விட ஜூனியர் அப்படின்னா இங்க ஜி இருக்கணும், இங்க விட ஜூனியர் இருக்கணும். ஸோ ஜி எஃப் ஏ. ஸோ இங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஜி எஃப் ஏ கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுது. இங்க பாருங்க ஜி எஃப் நான் ரெண்டுமே போடணும், அப்ப இங்க போட முடியல, இந்த பாசிபிள் தப்பு. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து டைரக்ஷன் சம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்னது, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். எ பர்சன் வாக்கிங் 5 மீட்டர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் போகிறாங்க. இந்த ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்க, இவன் வந்து 5 மீட்டர் வந்து வாக் பண்ணுறான். ரீச் ஆகுது எங்க ஏ. அதுக்கப்புறம் ரைட் அடிச்சு ஒரு 6 மீட்டர், ரைட் ஹேண்ட் அடிச்சு 6 மீட்டர் போனதுக்கப்புறம் பி வருது. திரும்ப ரைட் ஹேண்ட் அடிச்சு ஒரு 8 மீட்டர் வாக் பண்ணுறான், சி வருது. அகைன் ஒரு ரைட் அடிச்சு ஒரு 10 மீட்டர். ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் என்ன வரும் 6, இது வரைக்கும் 4. ஸோ 10 மீட்டர் அடிச்சா டி. திரும்ப ஒரு ரைட் அடிச்சு ஒரு 3 மீட்டர். ஸோ இங்க வந்து பாருங்க இது 5ன்னு இருக்கும், இது 3ன்னு இருக்கும் கரெக்டா, இந்த 8 பிரிச்சு போட்டா. ஸோ அப்ப இங்க ஒரு 3 மீட்டர் இதுக்கு நேரா இருக்கணும். 3 மீட்டர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க இ அப்படின்னு வரும். டிக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், எது ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படின்றப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் டிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்க இந்த இடத்துல என்ன வரும் 4 மீட்டர், இது 3. ஸோ 4 ஸ்கொயர் என்ன 16, 3 ஸ்கொயர் என்ன 9. ரெண்டுத்துக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 25 எவ்வளோ 5. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின். டியோட நார்த்ல டபிள்யூ போடணும். என்னது, டியோட நார்த்ல டபிள்யூ வந்து 4 மீட்டர் கரெக்டா. ஸோ அப்போ இங்க போட்டாச்சு. WC வந்து ஈக்குவல் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட். இந்த WCE யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டபிள்யூக்கு சிக்கு நடுவில் 6, வேற யார் 6 இருக்கா, இங்க பாருங்க ஏபி இருக்காங்க. அப்ப ஏபி தான் நம்மளுடைய ஆன்சர். 35 என்னது ஏபி. ஸோ ஒன்னொன்னா நம்ம செக் பண்ண தவிர டேரக்டா 6 வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலே போதும் கரெக்டா. ஓகே, அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் சர்டைன் டைரக்ஷன், அதாவது R1 அவுட் எதுன்னு கேட்கலாம். BE AD CE. B என்ன வந்துச்சு BE AD CE. BE இந்த சைடு போகுது சவுத் ஈஸ்ட், BE AD இங்க வருது, CE இது மட்டும் தான் வந்து வேற டைரக்ஷன்ல போகுது. அப்ப CE தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அது லைன்லாம் நம்ம டிராப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து சவுத் ஈஸ்ட் இந்த டைரக்ஷன் போகுது. இது மட்டும் பாருங்க சிஇன்றது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல போகுது. அதனால 36 அந்த ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சிஇ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் ரிலேஷன் எப்படி போடலாம், ஏவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா யாரு ஹெச். ஸோ போட்டா ஏவோட ஒய்ஃப். அதாவது ஏவோட ஒய்ஃப் யாரு ஹெச். ஸோ இவங்க தான் ஒய்ஃப், இவங்க யாரு ஹஸ்பண்ட். அடுத்து ஜேவோட டாட்டர் யாரு ஹெச். ஸோ ஜேவோட டாட்டர் ஹெச். அடுத்து ஏ அண்ட் எம்மோட ஒன்லி ஏ அண்ட் எம். ஸோ கே, அதாவது ஏக்கும் எம்முக்கும் யார் ஃபாதரா கே அப்படின்னா இங்க எம் இருக்கும். ஸோ இவங்களோட ஃபாதர் யாரு கே அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஹெச்சோட சிஸ்டர் என்ன எம். அப்ப ஹெச்சோட சிஸ்டர் எம்னா இவங்க ஒரு ஃபீமேலு. டி இஸ் த நெஃப்யூ ஆஃப் எம். எம்மோட நெஃப்யூ யாரு டி. ஸோ டி வந்து மேல். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளுமே போனோன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பாக்ஸ் போடுவீங்க, ஒவ்வொருத்தர் ரவுண்டு போடுவீங்க. ஃபீமேலுக்கு மைனஸு ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா போட்டுக்கலாம். அதனால நான் ரெண்டுமே போடுறேன். எம் பார்த்தீங்கன்னா ஆரோட டாட்டர். ஸோ ஆரோட டாட்டர்னா அப்போ ஆர் வந்து இவங்களோட ஒய்ஃபாக இருக்கணும். அப்போதான் ஆரோட டாட்டர் எம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் கரெக்டா.
ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கு வந்து நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன ரிலேஷனே தெரியாது. இப்போ டீல இருந்து நமக்கு ஜே பார்க்குறப்ப என்னவா இருக்கலாம்? ஒன்று கிராண்ட் மதர் இல்லை கிராண்ட் டாட்டரா இருக்கலாம். கிராண்ட் மதரும் வரலாம், கிராண்ட் ஃபாதரும், சாரி, கிராண்ட் மதர் அல்லது கிராண்ட் ஃபாதர். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி அல்லது சி. ஓகே, ஹெச்ல இருந்து ஆரை பார்க்குறப்ப என்ன வேண்டும்? இப்போ ஹெச்ல இருந்து ஆரை பார்த்தா என்ன வேண்டும்? மதர் இன் லா அதானே. ஹெச்ல இருந்து ஆரை பார்க்குறப்ப என்ன வேண்டும்? மதர் இன் லா. ஹெச்ல இருந்து ஆரை பார்க்குறப்ப என்ன வேண்டும்? மதர் இன் லா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? ஹெச்சோட அங்கிள் டி. அப்ப ஜேல இருந்து டி என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. ஹெச்சோட அங்கிள் டி. இப்ப ஹெச்சோட அங்கிள் டி அப்படின்னா, இப்ப ஒன்னு ஜே ஜே வந்து இப்போ மேலா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ஜேக்கு ரிலேஷன் போட்டு ஹெச் அங்கிள் அப்படின்னு ஒரு பாசிபிள் போடலாம். இல்ல ஜே வந்து ஒன்னு ஜே ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஜே ஒய்ஃபா இருக்கலாம். அப்படின்றப்ப ஃபீமேலா, ஃபீமேலுக்கும் எப்படி சொல்றோம்னா, இப்ப இங்க ஒரு கப்பல் இருக்காங்க, இவங்க இங்க யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஹெச்சுக்கு பாத்தீங்கன்னா அங்கிள் அப்படின்றப்ப டி நான் இங்கேயும் போடலாம், இல்ல இங்கேயும் டி அப்படின்னு நான் போடலாம். ஸோ ஏன் அப்படின்னா, ஏன் இந்த ரெண்டு பாசிபிள் சொல்றேன்னா இப்ப புரியும். இப்ப ஜேல இருந்து டி என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப ஜேல இருந்து டி ஒண்ணு எப்படி சொல்லலாம், பிரதரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா பிரதர் இன் லா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அதனாலதான் இங்க வந்து நம்ம cannot be determined அப்படின்னு நம்ம போறோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். cannot be determined கரெக்டா சொல்ல முடியாது, அவனோட பிரதரா இல்ல பிரதர் இன் லாவா தெரியாது. சப்போஸ் இது வந்து எய்தர் ஏ ஆர் டி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்ம சூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, cannot be determined அப்படின்னு ஆன்சரை போட்டு போயிடலாம். 39க்கு இ ஆப்ஷன், cannot be determined. Next one, லாஸ்ட் ஒரே கொஸ்டின் என்ன இருக்கு? How many meaningful words formed செகண்ட், தேர்டு, சிக்ஸ்த், செவன்த்? செகண்ட், தேர்டு யாரு? 6. அடுத்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வந்து என்ன, டி பார்த்தீங்கன்னா செவன்த் லெட்டர். ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன வருது? ரெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கிடைக்குது. வேற எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான் நமக்கு கிடைக்குது. ரெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான் கிடைக்கும். ஓகே மக்களே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான லெவல் தான். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் வந்து ரியல் எக்ஸாமில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்க பெரிய பெரிய லெவலில் வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த லெவல் தான் இருக்கும், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்ஆர்பி பிஓட ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து ஈஸியாக அடிக்கலான்றதை தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒழுங்கா பண்ணலையே அப்படின்றத ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். மீன்ஸ் வந்து இது நல்லாவே நம்ம அடிக்கலாம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு, ஈஸியாக தான் இருக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்கு. பேங்க் எக்ஸாம்லேயே ஒரு ஈஸியான எக்ஸாம்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ்ல. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் வந்து ரொம்ப ஈஸி தான், 40 out of 40 அடிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம்.